அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி பன்னீர் மசாலா தாங்க வைக்க போகிறோம். இதில் கொஞ்சம் ஒரு உருளைக்கிழங்கு மட்டும் சேர்க்க போகிறேன். ஏன்னா மத்தியானம் லஞ்சுக்கு சாப்பிட்டுட்டு நைட்டு டின்னருக்கு டிஃபனுக்கு வச்சுக்கலாம் அப்படின்ட்டு. இப்போ இந்த பிளேட்லங்க 1.5 டீஸ்பூன் கலந்தரைச்சது காரம் கம்மியாக தரணும். மிளகு, சீரகம், சோம்பு உங்கள் வீட்டு அளவுக்கு பார்த்துக்கோங்க. பட்டை, ஏலக்காய், அடுத்தது கொஞ்சம் கல்பாசி, அந்த அன்னாசி மொட்டு இதெல்லாம் வச்சுருக்கேன். பிரிஞ்சி இலை வச்சுருக்கிறேன். இதில் பார்த்திங்கன்னா 2 தக்காளி, 2 வெங்காயம், மீடியம் சைஸ் தான். அதுக்கு பிறகு இந்த பக்கம் தேங்காய் கால் மூடி, 2 பழுத்த பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, மல்லிச்செடி, இஞ்சி, பூண்டு இது எல்லாமே இருக்குங்க. இப்போ தேங்காய் தான் ஃபஸ்ட்டு அரைக்க போகிறோம். இதில் எல்லாமே கலந்துருக்கு பார்த்திங்களா. இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் எல்லாமே இந்த தேங்காயோடு சேர்த்துட்டு இந்த பக்கம் இருக்கிற இந்த எல்லாத்தையுமே பிரிஞ்சி இலையில் கொஞ்சோண்டு மட்டும் வச்சுட்டு மீதி எல்லாத்தையுமே தேங்காயோடு சேர்த்து அரைக்க போகிறோம். இப்போ மொத்தமாக இந்த சும்மா இது தாளிப்புக்காக கொஞ்சோண்டு கிள்ளி வச்சது. இப்போ இது எல்லாத்தையுமே ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிடணும். இப்போ காரம் கம்மியாக இருக்குதுன்னு நினைக்கக்கூடாது. நம்ம இஞ்சி போடுறோம், பூண்டு போடுறோம், அடுத்தது மிளகு போடுறோம் பார்த்திங்களா. அந்த காரம் நல்லா வந்துடும். இதை நல்லா அரைச்சிட்டு அதுக்கு பிறகு அந்த வெங்காயம், தக்காளியை அதையும் அரைச்சி வச்சுட்டுங்க. இப்போ ஃபுல்லாகவே நெய்யில் தாங்க சேர்க்கணும். நெய் இருந்தால் ஊற்றிக்கங்க, இல்லைன்னா நீங்கள் எண்ணெயிலே செஞ்சுருங்க. நான் இப்போ ஃபுல்லாக நெய்யில் தான் சேர்ப்பேன். அப்போ நான் பட்டர் மசாலா செய்வாங்க பார்த்திங்களா. பட்டர் நான் போடாமல் நெய் தான் போட்டிருக்கேன். அப்போ இதில் இந்த நெய் ஊற்றிட்டு தேவையான அளவுக்கு நெய் ஊற்றிக்கோங்க. இதில் கொஞ்சோண்டு சோம்பும் அந்த பிரிஞ்சி இலை கொஞ்சம் வச்சுருந்தோம்ல அது எண்ணெயில் போட்டு பொரிச்சிட்டுங்க. வாசம் நல்லாயிருக்கும். இந்த கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த பன்னீரை நீங்கள் எந்த சைஸ்க்கு வேணுமோ கட் பண்ணி நல்லா பரட்டி விட்டு இந்த கலரில் எடுத்துருங்க. இது சும்மா சாப்பிடும்போது ரொம்ப ஸ்மூத்தாக ரொம்ப நல்லாயிருக்கும். ஓவர் குக் பண்ணிடாதீங்க. இப்போ இது தக்காளி, வெங்காயம் இன்னும் கொஞ்சம் நெய் ஊற்றி தக்காளி, வெங்காயத்தை நல்லா உப்பு போட்டு நல்லா மஞ்சள் தூள் போட்டு நல்லா வதக்கிடுங்க. வதக்கின பிறகு இந்த தேங்காய் பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்களா. இதையும் நல்லா போட்டு இந்த உருளைக்கிழங்கு ஒரு பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு அந்த தோல் சீவி வச்சுருக்கேன். அதையும் போட்டு நல்லா அந்த எண்ணெயிலே வேகட்டும் மசாலாவோடு சேர்ந்து. இப்போ இது கஸ்தூரி மெத்திங்க, அதாவது நம்ம வெந்தயக்கீரை பார்த்திங்களா அது காஞ்சி. இப்போ இது எல்லாத்தையுமே உருளைக்கிழங்கு போட்டு இந்த மசாலாவோடு சேர்ந்து வேகுதுங்க. மொத்த மசாலாவே அரைச்சிருக்கோம் பார்த்திங்களா. அந்த உப்பு மட்டும்தான் நம்ம போட்டிருக்கோம், கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டோம். இது நல்லா வேகட்டும். வெந்த பிறகு பன்னீரை போட்டுக்கோங்க. ஒரு 2-3 நிமிஷம் இருந்தால் போதும். ஏற்கனவே அது ஹாஃப் குக் ஆகிடுச்சு பார்த்திங்களா. திரும்ப அந்த சூட்லேயே 2 கலரிட்டோம்னா அப்படி போதும். ரொம்ப அதிகப்படியாக ஓவர் குக் பண்ண வேண்டாம். ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நம்ம நெய்யில் வேறு வறுத்து வச்சுருக்கோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கிரேவி ரொம்ப சூப்பராக இருக்கும். பெப்பர் வேறு போட்டிருக்குமா, இஞ்சி பூண்டு போட்டிருக்குமா, ஒரு 2 பழுத்த பச்சை மிளகாய், ரொம்ப டேஸ்ட் ரொம்ப ஹைலைட்டாக இருக்கும். மசால் பொடி தான் கம்மியாக போட்டிருக்கோம், மற்றபடி எல்லாமே காரம் இருக்கும். இப்போ மீதி உள்ள அந்த கொஞ்சம் மல்லிச்செடி வச்சுருந்தீங்கன்னா அதையும் இந்த கஸ்தூரி மேத்தி இதையும் நல்லா கஸ்தூரி மேத்தி எப்படின்னு கையில் வச்சு கசக்கி போட்டுருங்க. நான் ஒரு கையால் மொபைல் வச்சுருக்கிறதால ஒரு கையால் கசக்கி போட்டுருங்க. நீங்கள் 2 கையால் கசக்கி போட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி வச்சுருங்க. இது ஆற ரொம்ப கெட்டியாகிடும். இப்போ நான் சொல்கிற மாதிரி கலர் உங்கள் மங்களாக தெரியும். ஏன்னா நம்ம மசால் பொடி கம்மியாக போடுறது, பட் டேஸ்ட் ரொம்ப ஹைலைட்டாக இருக்கும். இது நெய்யில் செஞ்சுருக்கிறதால நான் சொன்ன மாதிரி மத்தியானம் அந்த சாப்பாட்டில் சூடாக சாப்பிட்டுட்டு மீதி நைட்டுக்கு இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி நைட்டு போட மாட்டோம். ஏன்னா வயசானதால செரிமானம் ஆகாது இல்லையா. அதனால் இப்போ நைட்டுக்குங்கிறப்ப இட்லி, தோசை ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். வேணும்னா சப்பாத்தி போட்டுக்கலாம். அந்த மாதிரி முடிவு பண்ணிக்கிறேன். இப்போ மதியானம் சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்லாங்க. இதுக்கு எதுவுமே சைட் டிஷ் எதுவுமே தேவையில்லை. நான் அதுதான் சொல்கிறது. எப்போயுமே இது நெய்யிலே செஞ்சுருக்கல ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாசம் ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு நெய் இல்லைன்னா நீங்கள் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெயிலே செஞ்சுட்டு கடைசியில் வேணால் கொஞ்சம் நெய் ஊற்றிக்கோங்க. இல்லை வெண்ணெய் வச்சுருந்தீங்கன்னா வெண்ணெயில் வதக்கி இந்த பீஸ் எல்லாம் வெண்ணெயில் பரட்டி விடுங்க. இல்லை இடையில வெண்ணெயை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த பன்னீரில் நல்ல ப்ரோட்டீன் நிறையா இருக்குங்க. நம்ம நிறைய நான்வெஜ் சாப்பிட்றவங்களுக்குலாம் அந்த ப்ரோட்டீன் இதன் மூலமாக நிறையா கிடைக்கும். பயிர் வகைகளில் கிடைக்கிற மாதிரி இப்போ இதில் கிடைக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம இன்னொரு